everybody? Okay, right? So in the last class, I have given briefly, I have given the introduction about the vector algebra. I hope everybody knows that the difference between the scalar and vector, right? So yeah, today we are going to approach how we can form the vectors. So which means that we can say vector in 3 dimensions. So yeah, otherwise we can give a heading for resolution of a vector in 3 dimensions. Adha பார்க்க போறோம். Actually உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா next yearல we have a topic called applications of vectors and 3-dimensional geometry. இல்ல இங்க உங்களுக்கு எப்படி சொல்றாங்க வெக்டர் அல்ஜிப்ரான்னு உங்களுக்கு டாபிக் கொடுத்திருக்காங்க. இது only the basics, the fundamental இல்லையா? இங்க உங்களுடைய next yearல 12th standard பார்க்கும்போது வெக்டர் அல்ஜிப்ரா and 3-dimensional geometry. அதுக்கு மிகவும் இப்ப நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து வெக்டர் அல்ஜிப்ராவுடைய முக்கியமான ஒரு பகுதியாக கூட நம்ம இதை சொல்லலாம். இந்த 3-dimension resolutions. இப்போதான் எப்படி இந்த வெக்டர் ஃபார்ம் ஆச்சு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். So different types of vectors we have discussed. Null vector, இல்ல நிறைய வெக்டர்ஸ் பத்தி பார்த்தோம். And some laws of vector, law of addition, triangle, law of addition, vector law of parallel and perpendicular பத்தி பார்த்தோம் வெக்டர்ஸ்ல. அடுத்து நெக்ஸ்டா லாஸ்டா பார்த்தா பாலிகன் law of vectors இல்லையா, law of vector, law of parallelogram, இதெல்லாம் நிறைய பார்த்தோம். I hope I have finished the first exercise இல்லையா. 12th and 11th standard பொறுத்த வரைக்கும் exercise I think to 8.1 நான் வந்து finish பண்ணிட்டேன் last weekல. Now today we are going to see the next part. This is very important. So this is very useful for your 12th standard. Voice கேக்கலையாப்பா? கேக்குது சார். ஒரு நிமிஷம் இருங்க, வால்யூம் ஒண்ணா ரைஸ் பண்றேன். இப்ப கேக்குதா பாருப்பா? மேக்ஸிமம் வால்யூம் வச்சிட்டேன். ரைட், நவ் இட்ஸ் கிளியர். தம்பி வெளியே போயிட்டு வரட்டா? கிளியரா இருக்கா? யாரோ தம்பி கிளியர் இல்லைன்னு சொன்னீங்களே. நவ் இட்ஸ் கிளியர் தம்பி. கம் ஆன் ப்ளீஸ். நவ் இட்ஸ் கிளியர் ப்ளீஸ். எஸ் சார். ரைட், ஓகே, ரைட், thank you. Now let us see. Always remember that 3-dimensional geometry தான் இப்போ இதுக்கு பேரு 3D. நான் இதுக்கு ஹெட்டிங் என்ன தெரியுமா கொடுக்கலாம்? Resolution of a vector in 3 dimension. Resolution of a vector in 3 dimensions. Always remember that 3 dimension என்ன? So far உன்னுடைய 10th standard, below 10th standard வரைக்கும் you have studied about only the 2 dimensions. 2 dimension என்ன இருக்கும்? லென்த் இருக்கும், சைடு இருக்கும். பட் நவ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்கு, இல்ல ஒரு ஹால் இருக்கு. இதுல கார்னர்ல போய் நின்னு பாருங்களேன். நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும். நான் வரைஞ்சது புரியுதுங்களா? இதுதான் கார்னர் ஆஃப் யுவர் ஹால். இந்த கார்னர்ல இருக்கும்போது ஒரு சைட் பாத்தீங்கன்னா we have the dimensions like this: length, breadth, height. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுடைய ஹால்ல கார்னர்ல ஏதோ ஒரு ரூம்ல கூட நீங்க நின்னு பாருங்க. ஒரு சைடு ஹைட் இருக்கும், வாலுடைய ஹைட். ஃப்ளோருடைய ஒரு சைடு இருக்கும், இங்கதான் நீங்க நிக்கிறீங்க. அப்ப அதுதான் 3 dimension. அப்ப என்ன அர்த்தம்னா we have a 3 dimension of both side height. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் நத்திங் பட் a cube. கியூப் இருக்கு இல்லையா? சோ அத நீங்க வரைஞ்சிக்கலாம். So we can draw the cube here. So now you can form a cube here இல்லையா? So cube வந்து சைட்ஸ் இன்னும் அழகா இதுல ப்ரொடெக்ட் ஆகணும், ப்ரொஜெக்ட் ஆகணும், இதோட கூட வந்து சேரணும். Okay, now we have the projection here. பாத்தீங்கன்னா we have a cube here. இன்னும் கூட கீழே சேர்த்துங்க. Right, the straight line. பாத்தீங்களா? கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்பா மொத்தம்? How many sides are there for cube? கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 6 sides sir. 6 sides இருக்கும்ல. We have 6 sides. இப்பதான் இந்த டைமென்ஷனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? இது வந்து ஸ்ட்ரைட் லைன். இப்போ please listen carefully. We have to listen carefully. This side, this is called x-axis. This is called x-axis. இல்ல இந்த சைடுல இருந்து எடுத்துங்க. இப்போ it is
very easy for you to take from x y z ஆல்டர்னேட்டா நீங்க எடுத்தீங்கன்னா it should be very easy for you. அதனால நம்ம x y z ன்னு எடுத்துப்போம் இந்த சைடுல இருந்து. நீங்க எப்படி எடுத்தாலும் சரி தப்பு இல்ல. I'm just taking x here, this is y axis here, this is z axis. Now this cube is placed on the x y z plane. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த கியூப் போடாமே நீங்க செய்யலாம். But I have taken the cube here. இப்போ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்துக்கும் ஒரு கார்னர் கொடுத்துறேன். I have giving this as edges. இல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், will give some edges for this. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு எட்ஜஸ் நான் மெயினா இருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ் உடைய ஆப்போசிட், அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இருந்து போது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் சைட்ல அப்படியே என்ன ப்ரொஜெக்ட் பண்றேங்க, கவனிங்க. இது அப்படியே இது கீழே வருது, ஒய் ஆக்சிஸ், ஒய் உடைய டைரக்ஷன். இப்ப பாருங்க, வெக்டர்னாலே டைரக்ஷன் தான். வெக்டர் இஸ் நத்திங் பட் அ டைரக்ஷன். இப்போ நீங்க பாருங்க, which is we have ரைட்டா, இத வந்து நம்ம Qன்னு போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் இது எக்ஸ் உடைய பாயிண்ட், இது ஒய் உடைய பாயிண்ட் Q, இது ஆப்போசிட், அதே அப்படியே டைரக்ஷன்ஸ் இல்லையா. சோ ஐ கேன் மேக் இட் அஸ் திஸ் பாயிண்ட் Q, இத வந்து R, இத வந்து S ன்னு போட்டுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா we have ஒரு plane here PQRS. சரிங்களா? இது வந்து ஒரு parallelogram மாதிரி ஒன்னு வருது பாருங்க. இந்த இடத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, வேற எல்லாத்தையும் forget about it. நான் சிம்பிளி இது எப்படி போடுறேன்னா, ஜஸ்ட் யூ டேக் திஸ் அஸ் இந்த டைரக்ஷன்ல போடுறேன். இதை அப்படியே நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். அது நான் உங்க கியூப்ல இருக்கனால உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. இது எக்ஸ், இது ஒய், இது இசட். இல்ல நான் மாத்தி எடுத்துட்டேன் இல்லையா. ஸோ லெட் அஸ் டேக் திஸ் இஸ் எக்ஸ். ஏன்னா யூஸ்வலி ஆர்டர்ல போடுவோம். ஒய், திஸ் இஸ் இசட். மாத்தி எடுத்தாலும் தப்பு கிடையாது. ப்ளீஸ் ரிமெம்பர் தட். மாத்தி எடுத்தாலும் தப்பு இல்லை. நான் என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் என்னன்னா, மூணுத்துக்கும் சம்பந்தம் என்னது, எக்ஸ் உடைய வேல்யூ, ஒய் உடைய வேல்யூ, ஜெட். அந்த வேல்யூ நான் என்ன பண்றேன்னா, எக்ஸ் கமா ஒய் கமா இசட். நவ் ரிமெம்பர் திஸ். நான் என்ன பண்றேன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த டைரக்ஷன் எக்ஸ் போகுது இல்லையா, இந்த டைரக்ஷன் வந்து போற டைரக்ஷனை வந்து இது எக்ஸ், சரி இது ஜெட், இது ஒய். இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், which is equals to, I can take that point இல்லையா. நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் OP. அடுத்த பாயிண்ட் வந்து அதே போல இந்த டைரக்ஷன்ல வருது இல்லையா. we can take this as, இங்க இருந்து ஒரு பாயிண்ட் ரெடியூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட் வந்து Q. so you join this, will get OPQ. இது வந்து x உடைய டைரக்ஷன், இது வந்து y உடைய டைரக்ஷன். அப்ப இசட்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, இசட் இந்த டைரக்ஷன்ல போகுது. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பிளேனை வரைகிறேன். we can get a plane here. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஆர்னு எடுத்துக்கலாம். I can take this as R point. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க ப்ரொசீட் பண்ண தம்பி. இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன், இது ஜெட் டைரக்ஷன். ஆமா ரைட். அப்போ whenever the particle travels about the x-axis, I am choosing the unit vector called I vector. I am choosing the unit vector called I vector. அதே போல traveling towards y vector அப்படின்னா, I can take the unit vector as J vector. அதே போல z க்கு போகுது அப்படின்னு சொன்னா, I can take this as K vector. இதனுடைய இந்த கியூப் உடைய இதுவை தான் நான் ப்ரொஜெக்ஷனா எப்படி சிம்பிளா போட்டுருங்க. இப்போ ஒரு கேள்வி, இதுதான் உன்னுடைய மேஜர் வெக்டர். இது இஸ் கால்ட் ஆரிஜின் O 0,0,0. அப்போ ஓல ஆரிஜின்ல இருந்து பி வெக்டர் போறதுனால இந்த OP வெக்டர் என்ன சொல்லனா, we can call it as a position vector of P vector. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் எப்படி, நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ் 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி இருக்கு இல்லையா. இப்போ 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி இருக்குன்னா ஒரு வேல்யூ எனக்கு 1,2னா இப்படி பிளாட் பண்ணுவேன். அதே போல இது 3 டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டினா எக்ஸ் ஒய் இசட் மூணு வேல்யூஸ் இருக்கணும். எக்ஸ் வேல்யூஸ், எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட். அப்ப
அப்போ இந்த பாயிண்ட நான் இங்க போட்டுருக்கிறேன். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் திஸ் வெக்டார். இது என்ன வெக்டார்? ஓபி வெக்டார்ன்றது கொஸ்டின் வெக்டார் ஆஃப் பி வெக்டார். ஐ அம் ஜஸ்ட் கிவிங் தட் லெட்டர் அஸ் ஆர் வெக்டார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓபி வெக்டாருக்கு ஆர் வெக்டார் கொடுக்கணும் லாஸ்ட் வெக்டார்ல சொல்லிட்டேன். இப்போ இதனுடைய ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம்? இந்த ஆர் வெக்டருடைய வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனிங்க. இதனுடைய வெக்டர் டைரக்ஷன் வெக்டர் ஐ வெக்டர் சொல்லிட்டேன். எக்ஸுக்கு டிஸ்டன்ஸ் ஓல இருந்து ஆர், அதனுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதே போல ஓல இருந்து இந்த பாயிண்ட் எஸ் எடுத்துக்கலாமா? ஓல இருந்து எஸ், இந்த பாயிண்ட ஐ கேன் டேக் திஸ் அஸ் y. அதே போல இங்க இருந்து p ல இருந்து s, இதனுடைய வேல்யூவை நான் z எடுத்துக்கிறேன். அதே வேல்யூ தான் இங்கேயும், இந்த வேல்யூவை தான் நான் இங்க எடுத்துக்கிறேன். இதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் o ல இருந்து p z. இப்போ இது எந்த டைரக்ஷன்ல போகும்? இந்த pzன்றது எந்த டைரக்ஷன்ல போகும்? அதனுடைய யூனிட் வெக்டர் என்னது பாருங்க. டவுன்வர்ட்ஸ்ல வந்தா அது x, y ல போனா இந்த சைடு y வெக்டர், k வெக்டர், அதனுடைய யூனிட் வெக்டர் k வெக்டர். இப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஆர் வெக்டர். அதுதான் வெக்டர் உருவாவதற்கான காரணம். How can I find the resolution of a vector in 3 dimensions? I want to find out the resultant vector r vector. Your r vector is nothing but the position vector of p. How can I join this? அப்ப பாத்தீங்கன்னா you have to say your r vector is equals to, your r vector is equals to என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லுங்க போல. வெக்டர் லா ஆஃப் அடிஷன் படி எப்படி போடலாம்? ஓபி வெக்டர் இந்த ஆர் வெக்டர் வெக்டர் லா ஆஃப் அடிஷன் படி ஐ கேன் ரைட் திஸ் அஸ் OQ வெக்டர். யுவர் ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு OQ வெக்டர் பிளஸ் சொல்லுங்களேன் எதுல முடிஞ்சது எதுல ஸ்டார்ட் ஆகும்? QP vector. வெரி குட். QP வெக்டர். Now this all in position vector. I can write OQ vector plus QP vector. QP vector எப்படி போடலாம்? How can I write QP OP vector minus OQ vector. OP vector minus OQ vector. நீங்க இத சேஞ்ச் பண்ணீங்க. QP vector ஏனா QP vectorக்கு எனக்கு வேல்யூ இருக்குது, அப்புறம் சொல்லி தரேன். இந்த OQ vector இருக்கு இல்லையா, இத கண்டுபிடிங்க. again once more ஒரு vector law of addition. I can write this as OR vector plus RQ vector plus QP vector. So this is nothing but your R vector. Your aim is to find out what is OR vector, what is RQ vector, what is QP vector. எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத பாருங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறேன் இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு OR வேல்யூ. இத ரப் பண்ணிட்டீங்களா? இது ஜஸ்ட் உங்களுக்கு 3 டைமென்ஷனல் எப்படி உருவாகுது ஒரு கியூபை வச்சு போடுறதா இருந்தா உங்க மைண்ட்ல மட்டும் ஏத்திங்க. பட் திஸ் இஸ் த வெரி குட் டெரிவேஷன் ஃபார் யூ. நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு வாண்ட் OR. யாருன்னா வாட் இஸ் OR வேல்யூ? OR ஓல இருந்து R, அதுக்கு என்ன வேல்யூ? X. அடுத்து எனக்கு தேவை RQ. R ல இருந்து Q, எங்க இருக்கு R? So this is your RQ. நல்லா கவனிங்க. அதே parallel தான் J cap. இங்க OS. அதே பார் OS ல இருந்து என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் RQ. That is Y. Next QP. Your QP is equals to QP அப்படின்னு சொன்னா Q ல இருந்து P. ரைட்டா? So I want to find out so which is equals to Z. Yeah, your QP vector is equals to Z. We can means that is QP is equals to Z value. Okay va? Yes, இதனுடைய வேல்யூ வந்து QP, Q ல இருந்து P, இது Z ல வருதுனால Z வேல்யூ. வெக்டர்ல வெறும் Z. இப்போ நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன் இத வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி டைரக்டா வெக்டர் கண்டுபிடிச்சிரலாம். இது வந்து மேக்னிட்யூட். they are called as magnitude. இது எப்படி போடலாம்னா modulus of OR vector, modulus of RQ vector, modulus of QP vector. சரிங்களா? இத போடலாம். சரி, ரைட்? ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ எனக்கு இந்த வெக்டர் குவாண்டிட்டி, இது மேக்னிட்யூட் இருக்கு இல்லையா, R வெக்டர் X. எனக்கு Xன்ற தெரியும், இந்த OR உடைய மேக்னிட்யூட் வேல்யூ தெரியும் X. அது எந்த டைரக்ஷன்ல போகுது? அதனுடைய யூனிட் வெக்டர் என்ன? I vector sir. அதனால I can put XI vector. சரி, I cap கூட போட்டுங்க. வெக்டர் போட்டாலும் தப்பு இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் RQ வெக்டர். நான் மேக்னிட்யூட் தான் தெரியும் எனக்கு. RQ உடைய மேக்னிட்யூட். your RQ உடைய மேக்னிட்யூட் வந்து Y. அது எந்த டைரக்ஷன்ல போகுது? J வெக்டர் towards Y axis. அப்ப நான் என்ன பண்ணேன்னா YJ வெக்டர். Similarly, your QP vector is equals to it towards what direction? Z axis.
Z-axis உடைய unit vector k vector. Therefore, zk vector. Now I can say your R vector is equals to xi vector plus yj vector in zk vector. That is the answer. So please remember, இதுதான் வந்து உன்னுடைய வெக்டர். எது என்ன காலேஜ்ல பிஜில PhD பண்ற ஒரு வெக்டர் should be in the form of R vector is equals to xi vector plus yj vector plus zk vector. மாறவே மாறாது. இது வந்து வெக்டர் உடைய எனி வெக்டர் should be in the form. இது 3 dimensional resolution of vector in a 3 dimension. இதே 2 dimensional xi plus yj k வராது. எனக்கு அதை பத்தி தேவையில்லை, எனக்கு 3 dimensional தான் பார்க்க போறேன். அதனால ஒரு வெக்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது? xi yj zk, because the unit vector of I is called, sorry, unit vector of x is called I vector, unit vector of y is called j vector, unit vector of z is k vector. ஃபர்தரா நீ மத்ததெல்லாம் விட்டுடுங்க. ஜெனரலா இதுக்கு பேர் என்னன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாட். This is x, this is y, and this is z. This is called a right angle triad. I am taking this as a, இந்த இது as b, இந்த இது as c. இதுக்கு வந்து வேல்யூ என்னன்னா x, இதுக்கு வேல்யூ வந்து y, இதுக்கு z. x உடைய யூனிட் வெக்டர் is I, y உடைய யூனிட் வெக்டர் is g, then z உடைய வேல்யூ வந்து k vector. Now I am taking any point on this 3-dimensional vector p, x, y, z. This is called origin 0, 0, 0. This is nothing but the position vector of R vector, p vector. Therefore, I can say this is R vector. எனக்கு இந்த R vector உடைய magnitude கண்டுபிடிக்கணும். Magnitudeனா distance between OP. உன்னுடைய coordinate geometryல படிச்சிருப்ப. Distance between two points in 3-dimensional geometry. What is the formula? x1 minus x2 the whole square, y2 minus y1 the whole square, z2 minus z1. இதுதான். அப்ப இது எப்படி போலாம்? R vector is equals to square root of x minus 0 the whole square x square, y minus 0 the whole square y square, z minus 0 the whole square z square. அப்ப suppose if we take your R vector is equals to xi plus yj plus zk, then modulus of R vector is equals to square root of x square plus y square plus z square. Please remember this. இதுதான் வந்து இவ்வளவு நேரம் நான் கத்துனதுக்கு காரணமே இது ரெண்டு விஷயம் தான். A vector should be, அதாவது resolution of a vector in 3 dimension, it should be like this. அதனுடைய magnitude தான் square root of x square plus y square. அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் magnitude இல்லையா? If you want, you can draw like this. இதுதான் வந்து ஒரு x axis. இது பேருக்கு right angle triangle, which is every x and y is perpendicular, z and x is perpendicular. இது வந்து perpendicular. இதுக்கு பேர் தான் we can call it as a resolution of vector in 3 dimensional. எப்பொழுதும் வெக்டர் எப்படி இருக்கணும்? எப்படி பார்க்கணும்? R vector equals to xi plus yj plus zk, and modulus of R vector எப்படி இருக்கணும்? Square root of x square plus y square plus z square. Please take down. புரிஞ்சுச்சா? இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு தாட்டி வீட்டுல போய் நீயே ட்ரை பண்ணி பாரு. ஓகே, நீ forget about அந்த கியூப் எல்லாம் விட்டுடுங்க. இந்த ரெண்டு டயகிராம நீ இப்போ மாதிரி வச்சுக்கோ. This diagram பேர் என்னதுப்பா? Right angle triad. Next year நிறைய படிப்பேன். Right angle triangle, all the 3 axes are perpendicular to each other. Next one படிக்க போறோம். Direction cosines and direction ratios. Right? Next is called direction cosines and direction ratios. Direction cosines and direction ratios. So please listen carefully. So direction cosines and direction ratios. And direction ratios. சரியா? Right. Now you can take, right? Direction cosines and direction ratios. போன வாட்டி போட்ட மாதிரி தான், அதே போல தான் just drawing the diagram here. ஓகேவா? இப்ப பாருங்க, I'm just taking a line, ஒரு லைன் எடுக்கிறேன் L, passing through the origin. இதுதான் முக்கியம் இந்த வெக்டர். இதை வந்து தான் நான் போன வாட்டி போட்டேன் இல்லையா? இது வந்து L. இது x direction, இது y direction, இது z direction. Everybody knows that this is unit vector is j vector, this is k vector. நான் லாஸ்ட்ல நடத்ததுல இருந்து இப்போ நீங்க எல்லாம் ஃபெமிலியர் ஆயிட்டீங்க. இது வரைக்கும் தெரியலனா this is called origin O 0, 0. ரைட்டா? இப்போ இந்த லைன் L எடுக்கிறோம். இந்த லைன்ல P என்ற ஒரு பாயிண்ட்,
நமக்கு அப்பதான் அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் இதுனா we have to take angle for each one. I am just இப்போ என்ன பண்றேன்னா the line L passing through the origin and makes an angle. நம்மளே எடுத்துக்கலாமா? ஆல்பான்னு ஒரு ஆங்கிள், பீட்டான்னு மூணு ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மேக் பண்ற ஆங்கிளுக்கு ஆல்பா, ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மேக் பண்ற ஆங்கிளுக்கு பீட்டா, அண்ட் ஜெட் ஆக்சிஸ்ல இருந்து ஏற்படுத்துற ஆங்கிளுக்கு வந்து காமான்னு சொல்றோம். இப்ப எக்ஸ்ல இருந்து இதுக்கு மேக் பண்ற இதுதான் வந்து உன்னுடைய லைன். திஸ் இஸ் கால்ட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து which makes an angle we can call it as alpha. Similarly, y axis la irundhu it makes an angle beta and z axis la irundhu makes an angle gamma. Nalla gavanchiga, there is a line called L where this point P passes through that. So if the line L passing through the origin makes an angle alpha to x axis, beta to y axis and gamma to x axis, they are called as direction angles. Alpha, beta, gamma க்கு பேர் என்னன்னா, தயவு செய்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏன் இந்த இதுக்கு பேசிக்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், இது நடத்தாம டைரக்டா ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். இது தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா ப்ராப்ளம் இட்ஸ் வெரி ஈஸி, வெரி ஈஸி. பாருங்க அப்ப எப்படி வந்துச்சு, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சினாப்சிஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஸோ திஸ் ஆல்பா, பீட்டா, காமா ஆர் கால்ட் அஸ் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ். இதெல்லாம் இங்க யூஸ் ஆகலனாலும் in your future, in your entrance examination, this will be provided, this will be very useful. ரைட்டா? அப்போ ஆல்பா, பீட்டா, காமா டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் எடுத்தாச்சா? ரைட்டா? என்னது இப்போ சொல்லிட்டேன், ஒரு லைன் எல் இருக்கு, it passes through the origin where P lies on that, இல்லையா? respectively called the direction angles. Then what is called, இல்லையா? இப்போ இதுக்கு எடுக்கிற இந்த இதுக்கு வந்து ஆல்பாக்கு, பீட்டாக்கு, காமாக்கு அது கூட காஸ் எடுத்துறேன். காஸ் ஆல்பா, காஸ் பீட்டா, காஸ் காமா. இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் கொசைன்ஸ். This is called as direction cosines. This one is called as direction cosines. இல்லையா? இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் கொசைன்ஸ்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ்க்கு இன்னொன்னு சொல்லனா we are called as directed line. We call it as a directed line. சரிங்களா? So this is called a direction cosines. அப்போ cos alpha, cos beta, cos gamma are called as direction line. இப்போ any three numbers which is proportional to the direction cosines of a line are called as direction ratios. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த cos alpha, cos beta, cos gamma, அதுக்கு நான் ஒரு நம்பர்ஸ் நோட்டேஷன் கொடுத்துறேன். L என்பது cos alpha and M என்பது cos beta and N is equals to cos gamma. Fine. I want to find out, I am going to find out that direction ratios. எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, I am just drawing a perpendicular to y axis from the point P. So this value y axisல இருக்கிறதுனால இதுக்கு பேரு y. நான் சொன்னேன் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க வேற எதனா கூட Q எதுவோ ஒன்று வச்சுக்கலாம். Q போன வாட்டியே நான் சொன்னேன் இல்லையா? ஸோ y. இப்போ எனக்கு வந்து இந்த பீட்டாவுடைய வேல்யூ இருக்கு, எனக்கு தேவை. காஸ் பீட்டானா என்னப்பா? ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் என்ன சொல்லுவோம்? adjacent side by what? Hypotenuse. சைடு வந்து எனக்கு y, adjacent சைடு வந்து y. உன்னுடைய ஹைபோட்டனியூஸ் வந்து ஆர் வெக்டார். அப்ப மேக்னிடியூட் தேவை. அப்ப I can say this as magnitude of r vector. Magnitude of r vector simply r ன்னு போடலாம். பாருங்க, நான் I am just to plot a perpendicular line to this about y axis. The line, the length, the magnitude of OQ is y because it passes through the y axis. It is lies on the y axis. அதனால நான் y ன்னு எடுத்துட்டேன். போன இதுலயே சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு டெரிவேஷன்ல. இப்ப j வெக்டார் அதனுடைய யூனிட் வெக்டார். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஒரு ட்ரையாங்கிள் OPQ ல cos beta உடைய வேல்யூ adjacent by hypotenuse, that is y by r. Similarly for x axis நீங்க எடுத்தீங்கன்னா cos alpha அதுக்குரிய டைரக்ஷன்ஸ் என்ன இருக்கும்? இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க இமேஜின் பண்ணணும் 3 டைமென்ஷன்ல. வெரி குட். x. அப்ப x by r and cos gamma means which is equals to z by r. ரைட்டா? x by r and z by r. இப்போ your L is equals to cos alpha எப்படி சொல்லலாம்? x by r. M is equals to cos beta எப்படி சொல்லலாம்? y by r. N is equals to z by r.
இப்போ இந்த x y z இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். your y is equals to mr, n is equals to zr. இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். பாருங்க, x is equals to lr, y is equals to mr, n is equals to zr. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குது? x y Sir, z is equal to n0. z is equals to n. Sorry. அப்போ straight away if a vector is given, r vector is equals to xi vector plus yj vector plus zk vector, then I can say the direction ratios is nothing but x, y, z. The coefficients of I vector, j vector and k vector. Suppose இந்த வேல்யூ சேமா இருக்குன்னு வச்சுங்களேன், you can divide by that. இப்போ 2 3 6 8 இருக்குன்னா 2 ஆல ஃபுல்லா டிவைட் பண்ணலாம். 1 3 4 is the answer. காமனா வெளிய எடுத்துடலாம். அப்போ the direction ratios அப்படின்னு சொல்லும்போது the coefficient of I, j, k, இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஐடியா, ஷார்ட் ஐடியா. அப்போ நான் பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன், x, y, z are called as direction ratios. சரிங்களா? அதை வந்து a b c கூட கொடுக்கலாம், இல்லைன்னா நீ x y z ன்னு கொடுத்துடலாம். அப்போ காமன் ரேஷியோஸ் எது? x y z. நான் ஏற்கனவே சொன்னேன், any three numbers which are proportional to the direction cosines of a line are called as direction ratios. அப்ப பாருங்க, l இருக்குன்றது, mன்றது, nன்றது டைரக்ஷன் கொசைன்ஸ். இந்த x y zன்றது டைரக்ஷன் ரேஷியோஸ். அப்போ ஒரு வெக்டர் கொடுத்திருக்கேன் r x i y y j plus z k னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். இதுக்கு மேக்னிடியூட் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துறேன். லாஸ்ட் டெரிவேஷனே இட் இஸ் டேக் தட் z ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus r ஸ்கொயர். அப்ப I want to find out the direction cosines. பாருங்க, x by r. பாத்தீங்களா? x by r, comma y by r, comma z by r, which is nothing but இதுதான் r. அப்ப ஒவ்வொருடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை மேக்னிடியூட். That is called direction ratios. பாருங்க, இந்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் போட போறேன். அதை கேட்போம், ஃபைண்ட் த டைரக்ஷன் ரேஷியோஸ், ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா மாதிரி. எப்படி டெரைவ் பண்ணிட்டேன்னு பாருங்க. இல்ல, அப்போ what is alpha, beta, gamma? They are the angles. Yeah, when the line L is passing through the origin, then it makes an angle alpha, beta, gamma with x, y and z axis. These are called as direction angles. The cosine of these angles are called as direction cosines. அவ்வளவுதான். cos alpha, cos beta, cos gamma. இந்த cos alpha க்கு ஒரு நோட்டேஷன் கொடுக்கிற L, cos beta க்கு ஒரு நோட்டேஷன் கொடுக்கிற M, cos gamma க்கு ஒரு நோட்டேஷன் கொடுக்கிற N. From the diagramல இருந்து cos alpha உடைய வேல்யூ y by r, x by r, cos beta உடைய வேல்யூ y by r, cos gamma உடைய வேல்யூ z by r. அதுல இருந்து x, y, z கண்டுபிடி. x னா lr, y னா mr, z னா nr. These are called as direction ratios. In general, if a vector is given in 3 dimension, r vector equals to xi plus yj plus zk, then direction ratios are x, y, z, and magnitude of that is called square root of x square plus y square plus z square, and direction cosines of that is called x by r, that is magnitude y by r plus z by. இதோட நிக்கல, பாருங்க, இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறோம். டைரக்ஷன் கொசைன்ஸுக்கான ஒரு கண்டிஷன்ஸ், சரியா, ரிமார்க்னு போட்டு கூட எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண போறேன். l ஸ்கொயர் பிளஸ் m ஸ்கொயர் plus n square. L square plus m square plus n square. Then what is L square? X square by r square. What m square? Y square by r square. Z square by r square. Let us take LCM, r square. We can take x square plus y square plus z square. But we know that square root of x square plus y square plus z square is nothing but r. When we squaring, the square root will be removed. Therefore, I can write r square by r square, which is equals to 1. From this, we are getting the remark. The result is called L square plus m square plus n squared equals to 1, which means that the sum of the squares of the direction cosines are equal to 1. Very important note. Please make note of that. L square, m square, n squared equals to 1. When your L, m, n are called as direction ratios. Usually, நல்லா கவனிங்க, L, m, n வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் சொல்லுவோம். a, b, c டைரக்ஷன் ரேஷியோஸ் சொல்லுவோம். So these are the usually the notations given for direction cosines and direction ratios. Direction ratios என்று சொன்னால் a, b, c எடுத்துக்கணும். Direction cosines என்று சொன்னால் l, m, n எடுத்துக்கணும். Please take down.
ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சப்போஸ் நான் வந்து எல் அப்படின்றத வச்சிருக்கேன் டைரக்ஷன் கொசைன்ஸ், ஏ பி சி அப்படின்றது டைரக்ஷன் ரேஷியோஸ். அப்போ இது ரெண்டுமே தே ஆர் ஆல்வேஸ் ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். லெட் நீங்க ஒண்ணு எழுதிங்க, எல் கமா எம், அப்படியே நான் இருக்கிற ரொட்டேஷன் எப்படி கொடுத்துருங்களோ அப்படியே கூட எழுதுங்க. எல் கமா எம் கமா என் ஆர் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் a vector r. Suppose I taking the vector is r vector is equals to ai vector plus bj vector plus zk vector. L, M, N are the direction cosines of the vector or vector. A, B, C are the direction ratios of the comma A, comma B, comma C. Na, I can write this as we can write because they are proportional. L by A is equals to M by B is equals to N by C, which is equals to some constant. பாருங்க, இதெல்லாம் முக்கியமான நோட்டு. ஃபர்ஸ்ட் நோட் இது, செகண்ட் நோட், தேர்ட் நோட்டு. இப்போ சப்போஸ் வந்து இதனுடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் ஒவ்வொரு ஆக்சிஸுக்கும் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் which is equals to 1, 0, 0. Similarly, direction cosines for y axis which is equals to 0, 1, 0. And direction cosines for z axis which is equals to 0, 0, 1. Please take down. இங்கே கூட நீங்க பாருங்க, இந்த இடத்துல கூட கீழே அப்படியே ஒன்று எழுதிங்க, காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. தப்பு இல்லை, சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். எல்ல தான் நான் என்னப்பா, எனி டவுட்? சார் L by A equal to M by B அந்த எப்படி பண்ண முடியும்? இது வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் எடுத்துக்கிறோம்பா. எல் கமா எம் கமா என் என்ற நோட்டேஷன்ஸ், ஏ கமா பி கமா சி இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். ரெண்டுமே ப்ரொபோஷனலா இருக்கும். ப்ரொபோஷனலா உனக்கு தெரியும், அதனுடைய இது வந்து டிவிஷன்ல இருக்கும். பாருங்க, எல் பை ஏ, சப்போஸ் ஏ உடைய வேல்யூ 3னா அதனுடைய மல்டிபிளா இருக்கும். 6, 5, 8 அந்த மாதிரி ப்ரொபோஷனலா இருக்கும். அதனால தான் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட்னு போட்டேன். அது கான்ஸ்டன்ட் எனி ஸ்கேலார், லாம்டா இருக்கலாம், மியூ இருக்கலாம், கே இருக்கலாம், எனிதிங். அப்ப எல் பை ஏ, எம் பை பி, என் பை சி ஆர் ஈக்குவல். ஏன் காரணம் என்னன்னா, எல் எம் என்னன்றது டைரக்ஷன் கொசைன்ஸ், ஏபிசின்றது டைரக்ஷன் ரேஷியோஸ். உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கணும், டைரக்ஷன் ரேஷியோஸ்னா வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஐ ஜே கேல இருக்கிறது தான். டைரக்ஷன் கொசைன்ஸ்னா தான் நீ மேக்னிடியூட கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் போடும்போது இட் வில் பி வெரி ஈஸி. பாருங்க, இப்ப என்ன தெரிஞ்சிச்சு, காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. இந்த நோட்ல எழுதிட்டீங்களா? இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஒரு கண்டிஷன் இப்ப கொடுத்துட்டேன், சரிங்களா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் காமா. சரியா? இப்ப நம்மளுக்கு தெரியும், sin square alpha plus sin square beta plus sin square gamma is equals to what? நமக்கு தெரியும், cos alpha, cos beta, cos gamma are the direction ratios அப்படின்னு சொன்னா, your cos square alpha plus cos square beta plus cos square gamma is equals to 1. கரெக்டா? இப்போ இந்த sin square alpha எப்படி போடலாம்? 1 minus cos square alpha. கரெக்டா? Because sin square alpha plus cos square alpha is equals to 1. அதே போல இங்க என்ன பண்ணலாம், 1 minus cos square beta plus 1 minus sin square alpha. சரியா? சரி, cos square alpha 1 minus cos square alpha 1 minus cos square alpha. Am I right? Your sin square alpha is equals to 1 minus cos square alpha plus 1 minus cos square beta plus 1 minus cos square gamma. Yes, sir. Right? So we know that cos square alpha plus cos square beta plus cos square gamma is equals to 1. இப்போ 1 plus 1 plus 1 வந்து 3. மைனஸ் காமன் எடுத்தீங்கன்னா cos square alpha plus cos square beta plus cos square gamma. What is the value of this one? Which is equals to 1. Therefore 3 minus 1 which is equals to 2. அப்போ இதனுடைய ரிசல்ட் வந்து 2ன்னு அர்த்தம். பாருங்க, நிறைய விஷயங்கள் இதுல இருந்து 5 ரிசல்ட் எடுத்துரும். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எல் கமா எம் கமா என் ஆர் த டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு சொன்னா, உடனே எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. அதாவது
cos square alpha plus cos square beta plus cos square gamma equals to 1. அதை யூஸ் பண்ணி sin square alpha plus sin square beta plus sin square gamma is equals to 2. If L, M, N are the direction cosines, A, B, C are the direction ratios, they are proportional. That is L by A equals to M by B is equals to N by C equals to some scalar. அடுத்தது அதனுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ சப்போஸ் பாருங்க, the direction ratios வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரெண்டுத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. we have the direction ratios of line joining 2 points. ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணுது, ஒரு பாயிண்ட் வந்து x1, y1, z1. இதுதான் direction ratios of the point p1. this is the direction ratios for the point x, y2. உடனே இதனுடைய direction ratios obtained from this இல்லையா, then the direction ratios of pq. இப்போ இதனுடைய pq கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the difference அவ்வளவுதான், x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. அப்போ ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணது ஒரு லைனை, அந்த லைனுக்கான டைரக்ஷன் ரேஷியோஸ்னா the difference between the two things. மொத்தம் 5 சொல்லியிருக்கிறேன் நோட்ஸ். இதுல டைரக்ஷன் கொசைன்ஸ்லயும் டைரக்ஷன் ரேஷியோஸும் சம்பந்தப்பட்டு ரிலேட்டட் வித் direction cosines and direction ratios. I have given the 5 important notes. Now we are going to solve the problems now. Are you ready? போலாமா உங்க எக்ஸசைஸ் குள்ள? புரிஞ்சுச்சாமா? Any doubt in this? Any still any right? ஓகேவா? Right. I already given the unit vector. இல்லையா, உங்களுக்கு முன்னர் முறை சொல்லிடுறேன். Suppose your r vector is equals to xi vector plus yj vector plus zk vector. I want to find out the unit vector, that is called r cap அப்படின்னு சொன்னா r vector divided by modulus of r vector. So your cap, unit cap, நான் அங்க கூட ஒரு தம்பி சொன்னாரு, சார் i cap போடுங்க, j cap போடுங்க, k cap போடுங்கன்னு. ஏன்னா it indicates what unit vector. நீங்க போடலனாலும் தவறு கிடையாது. +2 லெவல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காலேஜ்ல தான் உங்களுக்கு வந்து அதனுடைய நோட்டேஷன்ஸ், அதனுடைய சிம்பிள்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்க போடணும்னு அவசியம் கிடையாது. Now we'll do some exercise, some problems in 8.2 exercise. ஓகேவா? ரைட். இப்போ சில வெக்டர்ஸ் கொடுத்துட்டோம். வெரிஃபை வெதர் the ratios or direction cosines of some vector or not அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ அதனுடைய வேல்யூ பாருங்க, நான் ஒரு சம் போடுறேன், 3 சப்டிவிஷன் இருக்கு. I'll just take only one. அதனுடைய ரேஷியோஸ் மட்டும் கொடுத்துட்டான். It is given the direction ratios which is equals to 1/√2. the ratios or direction ratios of some vector. பாருங்க, direction ratios of some vector, it is given that 1 by direction cosines கொடுத்துட்டாங்க, 1/√2, 1/2, 1/2. This are called direction cosines. இந்த கொடுத்துக்கிற direction cosines வந்து ஒரு வெக்டருக்கு இருக்குமா இருக்காதா? வாட் இஸ் த கண்டிஷன்? அப்போ சப்போஸ் நான் இதை L எடுத்துக்கிறேன், இதை M எடுத்துக்கிறேன், இதை N எடுத்துக்கிறேன், கண்டிஷன் என்ன தெரியுமா இருக்கணும்? L² + M² + N² 1 வரணும். அப்போ பாருங்க, ஸ்கொயர் பண்ணுங்க, 1/2 + 1/4 + 1/4 which is equals to 1. Hence we can say the given ratios are direction cosines. The given ratios are direction cosines of some vector. இதெல்லாம் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒன் வேர்டு. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட். Find the direction cosines. Find the direction cosines of a vector. Find the direction cosines of a vector whose direction ratios are 3, -1, 3. சரிங்களா? 3, -1, 3. நான் ஏற்கனவே சொன்னேன், டைரக்ஷன் ரேஷியோஸ் இஸ் நத்திங் பட். அப்ப என்ன பண்ணலாம்னா, இத ஒரு வெக்டரை ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம். பாருங்களேன், ஆர் வெக்டர் டைரக்ஷன் ரேஷியோஸ்னா 3i வெக்டர் - j வெக்டர் + 3k வெக்டர் கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஒரு வெக்டரா ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய மேக்னிடியூடுனா √(x² + y² + z²). அதனுடைய வேல்யூ 3² என்னது 9 + 1² 1 + 3² 9 which is equals to √19. எனக்கு L, M, N தேவை, that is called direction ratios தேவை இல்லையா? So 3i வெக்டர் - j வெக்டர் + 3k வெக்டர். இப்போ நான் என்ன பண்றேன், இதனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு.
எனக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் வேணும் அப்படின்னா x by r, that is called modulus of r. r தான் modulus of r, ரைட்டுங்களா? y by r, modulus இருந்தாலும் இல்லைனாலும் r போடலாம், புரியுங்களா? modulus இருந்தாலும் இப்போ you can write x உடைய வேல்யூ 3, r உடைய வேல்யூ √19, கமா y உடைய வேல்யூ -1, r உடைய வேல்யூ √19, z உடைய வேல்யூ 3 divided by √19. This is called your direction cosines. அப்ப டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டா முதல்ல வெக்டரை கண்டுபிடி, அதனுடைய கோஎஃபிஷியன்ட், ஐக்கு கோஎஃபிஷியன்ட் 3 இப்படி கொடுத்திருந்தா உடனே வெக்டர் ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம். எத்தனை பேருக்கு புரியல? Do you follow this? Very simple one, right? அப்போ next போலாமா? Yes. Next one. Next வந்து the vector will be given. You have to find out the vector கொடுத்துருவாங்க. You have to find out the direction cosines and direction ratios of the vectors. போடுங்க, find the direction cosines and the direction vectors. Find the direction cosines and direction vectors of the following vectors. First one, 5i vector minus 3j vector minus 48k vector. So உடனே இது என்ன பண்ணலாம்? r vector. நமக்கு ஞாபகம் வருது அந்த ரிசல்டன்ட் வெக்டர் தான் r vector. அதை நீங்க எடுத்துக்கணும், ரைட்டா? Now இப்போ இதுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். First of all, you have to find out the magnitude. Square root of 5 square 25 minus and plus 3 square 9 plus 48 square, yeah, which is equals to 48 square. About 48 into 48, which is equals to 48 square, which is nothing but 2304. We'll get square root of 25 plus 9 34, 34 plus 2304, which is equals to 23388. 2338 is not a perfect square. Now you find out the direction ratios. Direction ratios na x comma y comma z, only the coefficient 5 comma minus 3 comma minus 48. Then the direction cosines means x by r, 5 divided by square root of 2338. Next, y divided by r, y is equals to minus 3 divided by r, 2338, comma minus 48 divided by square root of 2338. Please take down, this is the direction cosines. இப்படிதான் ஒரு வெக்டர் கொடுத்திருந்தா how to find out the magnitude. This is magnitude, this is direction ratios, this is direct short form. DC is not direction cosines. தம்பி யாரோ ஒருத்தர் வாய்ஸ் கேட்கலன்னு சொல்றீங்க, யாருப்பா? who's that? Somebody has sent me some text. சரியா பார்க்கல. Please, anyway, voice clear-ஆ இருக்கா? voice clear-ஆ இருக்கு My sir. voice Yes, is sir. clear, clear. Gokula Krishna is clear? Yes. Kamalam, clear-ஆ இருக்காமா? Kamalam? Arisha? Yes, sir. Yes, sir. Right. Yes. Okay. I'll move on to the next problem. The next one. See the next one. It is given that 3i vector minus 3j vector plus 4k vector. Let us take this as r vector. Immediately we can say the direction ratios, which is equals to 3 comma minus 3 comma 4. Then the magnitude modulus of r vector, we can call it as r. 3 square 9 minus 3 square plus 9 plus 16, which is equals to 25 plus 9, which is equal to square root of 34. Now the direction cosines is equals to x by r, 3 divided by √34, comma minus 3 divided by √34, 4 divided by √34. பாருங்க எவ்வளவு clear ஆயிட்டு இருப்பீங்க போல. So now you are familiar how to find out. இப்போ இந்த டவுட் இருக்காது. From the basic itself I have given what is how to form the resolution of a vector in 3 dimension. That is nothing but r vector equals to xi plus yj plus zk. அது எப்படி உருவாச்சு 3 dimensional என்ன? How can take the 3 planes x y z plane ல எப்படி இருக்கும்? All the axes x y z all are perpendicular to each other. That is called as right angle triad. நான் ஒரு just revision from ல இருந்து கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் just taking a line called L, which is passing through the line, passing through the origin. Then we can make an angle alpha to x-axis, beta to y-axis, and gamma to z-axis. They are called as direction angles.
The cosine of these angles are called as direction cosines, which means that cos alpha, cos beta, cos gamma are the direction cosines. I can just notate this in the symbols L, M, N. Then I can say L square plus M square plus N squared is equals to 1. Sum of the square of the direction cosines is always equals to 1. Next, how to find out the direction ratios. I already told you direction ratios means any three numbers which are proportional to the direction cosines of a line are called as direction ratios in சொன்னேன். If L, M, N are direction cosines and A, B, C are direction ratios, then L by A is equals to M by B is equals to N by C is equals to K. Because your L value is equals to cross multiply பாருங்க some scalar into A. M value பாருங்க some scalar into B. N value பாருங்க some scalar into K into C. அததான் நான் உங்களுக்கு வந்து cos alpha உடைய வேல்யூ அந்த டயகிராம்ல இருந்து பார்த்தேன். உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் trigonometry வச்சு adjacent side by hypotenuse, that is called x by r, y by r, z by r. அதுல இருந்து பாத்தீங்கன்னா x உடைய வேல்யூ LR, y உடைய வேல்யூ MR, z is equals to NR. That x, y, z are called as direction ratios. அதை வச்சுதான் இந்த இதெல்லாம் இவ்வளவு தூரம் போட்டுருக்கு. ஸோ ஒரு ரிவிஷன் அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். எனி டவுட்ஸ்? இது இல்ல கிளியர் சார், நான் எம் கிளியர் நவுனா தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நான் போவேன். Now it's clear, sir. Right. Clear, Yes. sir. So now let us take an vector. Last ஒரே இன்னும் ஒரு ப்ராப்ளம், இன்னும் உங்களுக்கு ஒரு ஃப்ளூயன்சி வரதுக்காக r vector is equals to I minus j. நீங்களே சொல்லுங்க, what is modulus of r? What is modulus of r? √2 sir. Root Very two. good, √2. What is direction ratios? Direction ratios. 1 by √2, 1, comma, 1. minus 1 by Minus 1 by Minus. root 2. நம்ம direction ratios. அதுக்கு அப்புறம் தான் direction cosines. இப்போதான் 1 by √2, 0, minus 1 by √2. I hope you all Sir, understand that, 1 right? minus 1 Sir, 0 தானே sir? 0. ஆமா சார், 1 minus 1 0. Right. 1 minus j இல்ல, ஆக்சுவலி நான் மைனஸ் கே கொடுத்துறேன்னு வச்சுங்க, அப்போ கரெக்டா இருக்கும். மைனஸ் கே 1 0 minus 1. ப்ளீஸ் டேக் டவுன். அடுத்தது போலாமா? ரைட். நவ் வில் மூவ் ஆன் டு த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ப்ராப்ளம்ஸ் பாருங்க. சார் ஒன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சொல்லுப்பா, கேளுப்பா, கம் ஆன், ஐ அம் ரெடி டு ஆன்சர். இப்போ i cap minus j cap கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அந்த லாஸ் ஐசருக்கு 0 போட தேவையில்லை சார். போடணுமா? கண்டிப்பா இந்த இடத்துல போடுவோம், அவ்வளவுதான். I minus j is given, then 1 minus 1 0. That's all. அப்படியே மாறிடும் வேல்யூஸ். ஏன் போடக்கூடாது? நமக்கு அத 2 டைமென்ஷனலா கண்டுக்க வெச்சிக்க கூடாது. கிடையாது. k வந்துட்டாலே 2 டைமென்ஷன் எப்படி வரும்? அப்படி இல்லனாலும் நம்ம பார்க்கிறது எல்லாமே 3 டைமென்ஷன். I j இருந்தாலே தம்பி, you have to consider that as 0k. இப்போ நீ கேக்குறது எனக்கு புரியுது. I minus j வா இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, you have to take this as 0k. உன்னுடைய ப்ராப்ளம் ஃபுல்லாவே 3 டைமென்ஷனல். வெக்டார் எடுத்தாலே 3 டைமென்ஷனல் தான், 2 டைமென்ஷன்ல வராது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காட்டின இல்லஸ்ட்ரேஷன், அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். 3 டைமென்ஷன் I j k 3 இருந்தா தான் அது ஒரு ப்ராப்பர் வெக்டார், இல்லனால அது வெக்டார் கிடையாது. அப்படி இல்ல, கொடுக்கப்படல k வெக்டர், you have to consider as 0k வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட். A triangle is formed by joining the points. A triangle is formed by joining the points. By joining the points 1, 0, 0, 1, 0, 0, 1, 0, 0, joining the points 1, 0, 0, 0, comma 0, 1, 0 and 0, 0, 1. Find the direction cosines of the medians. Direction cosines of the medians. Direction cosines of the medians. சரிங்களா? Direction cosines of the medians. So அப்போ நான் என்ன பண்ணணும்னா, first you form a triangle. சரியா? ABCD. Let us take this as A, this as B, and this as C. I'm just taking ABC. A உடைய vertices வந்து 1, 0, 0. B உடைய vertices வந்து 0, 1, 0.
This vertices is 0, 0, 1. We all know what is median. Median means the opposite vertex cuts, bisects, otherwise I can say bisects the opposite side in the midpoint. So therefore D. இங்க இருந்து அதே போல இதுல மிட் பாயிண்ட் பண்ணா E. இல்ல 10th ஸ்டாண்டர்ட்லயே போட்டிருப்பீங்க F. இப்ப DEF are the midpoints of BC, CA and AB. சரிங்களா? இதுதான் midpoints AD, BE, CF. இப்போ இந்த D கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது midpoint உடைய BC. இப்ப D எப்படி இருக்கும்? யாரா சொல்ல முடியுமா? 0 plus 0, 0/2, 0. 1 plus 0, 1, which is equals to 1/2. 1/2. And 1/2. அப்ப D Zero. உடைய பாயிண்ட் வந்து 0, 1/2, 1/2. In the same way, you just find out F, midpoint of AB, 0 plus 1, 1/2. 0 plus 1, 1/2, 0. Next, therefore, I can say 1/2, 1/2, 0. Next, E. E உடைய point. Midpoint of A is 0 plus 1, 1/2, 1/2, 0, 1/2. 1/2. 1/2, 0, 1/2. Now we have found out the value of what? A, D, E, F. எனக்கு என்னன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கும், டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டு இப்பதான் சொன்னேன். இஃப் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆர் given PQ, அதனுடைய டிஃபரன்ஸ் தான் டைரக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? AD உடைய டைரக்ஷன் ரேஷியோஸை கண்டுபிடிக்கலாம். I can able to find out the direction ratios of AD. What is that AD? X2 minus X1, Y2 minus Y1, அப்ப 0 minus 1, which is equals to minus 1. 1/2 minus 0, which is equals to 1/2. 1/2 minus 0, 1/2. நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு கண்டிஷன் நோட் கொடுத்தேன். If P of X1, Y1, Z1 and Q of X2, Y2, Z2 are the 2 points joining the lines, then the direction ratios of the line PQ is X2 minus X1, Y2 minus Y1, Z2 minus Z1. If direction ratios of AD is nothing but a median. இங்க என்ன போட்டுங்க? AD, BE, CF or the medians of the triangle, or the medians of the triangle. Okay, so now find out the direction cosines of this. Before that we have to find out the magnitude. அப்ப நான் எப்படி போடலாம்னா, your AD vector எப்படி போடுவோம்னா minus I vector plus 1/2 J vector 1/2 K vector. This is your AD vector. Now I want to find out the magnitude of this. AD vector உடைய magnitude, square root of 1 square 1, 1/4 plus 1/4. So which is equals to square root of 1 plus 1/4 plus 1/4 plus 1/4. LCM எடுத்தீங்கன்னா 4. 4 plus 1 plus 1, 6. Square root of 6/2. Sorry, 6/4. I can write this as root 6 divided by 2. Now we can easily find out the direction cosines of AD. X divided by R. அது மாதிரி minus 1 divided by root 6 divided by 2. Next one, 1/2 divided by root 6 divided by 2. Come on, 1/2 divided by root 6 divided by 2. 2 2 cancel, 2 2 cancel. இங்க 2 மேல போய்டும். அப்ப minus 2 divided by root 6. Minus 2 divided by root 6. அடுத்தது 1/√6, 1/√6. This is the direction cosines of median AD. இதே போல I have to find out BE, CF க்கான direction ratios. எழுதுறீங்களா? Quick. Now we'll find out the direction ratios of BE. Now you find out the direction ratios of BE. The same one, direction ratios of BE. X2 minus Y1, BE. 1/2 minus 0, 1/2. 0 minus 1, minus 1. 1/2 minus 0, 1/2. Now you find out BE vector, which is equals to 1/2 I vector minus J vector plus 1/2 K vector. Modulus of BE vector is equals to square root of same thing, 1/4 plus 1 plus 1/4. அதே தான் வரும், root 6 divided by 2. Then the direction cosines of BE, right? The direction cosines of BE vector போட்டுங்க இங்க. So we want to find out the vector. BE vector is equals to direction cosines அப்படின்னு சொல்லும்போது வெக்டர்ல போனா அப்போ x by r, x வந்து 1/2, your r is root 6/2, minus 1/by root 6/2, 1/2 by root 6/2. So simplifying, we'll get 1/√6, 2 by root 6,
comma 1 by root 6. That is the direction cosines of B vector. Okay, please take note the final one. Direction cosines of CF vector. அதுக்கு அடுத்தது அதுக்கு வந்து CF vector கண்டுபிடிக்கணும். So same way we'll proceed for CF vector. Direction cosines ratios of CF vector. Your CF 1 by 2, comma 1 by 2, comma 0 minus 1 minus 1. And the magnitude of CF vector is equals to square root of 1 by 4 plus 1 by 4 plus 1, which is equals to root 6 by 2. Same way, direction cosines of CF vector, x by r, 1 by 2 divided by root 6 by 2, 1 by 2 divided by root 6 by 2, minus 1 by 2 divided by root 6 by 2, which is equals to 1 by root 6, 1 by root 6, comma, minus 1 by 2. Sorry, minus 2 by root 6. That is the answer. Take note. So the direction ratios for CF, AD, BE and CF கண்டுபிடிச்சோம். அதை வச்சு direction cosines ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். Sir, last one the minus 1 by root 6 by 2 வரும் தானே sir? ஆமாமா, அதுதான் minus 2 by root 6 மா. அது தப்பா போட்டு. Here we have minus 2 divided by root 6. Minus 2 divided by root 6. Please take down. The next problem. If பாருங்க, அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது. ஒரு இம்பார்ட்டன்ட் சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம் சொல்லலாம். நிறைய முறை கேட்டிருக்காங்க. PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. 1 by 2, if 1 by 2 comma, the next problem, if 1 by 2 comma, the next one, if 1 by 2 comma, if 1 by 2 comma 1 by root 2 1 by root 2 comma a, or the direction cosines of some vector, or the direction ratios or direction cosines, sorry, or the direction cosines of the sum vector, then find the value of a. Then find the value of a. Very interesting problem. 1 by 2 comma 1 by root 2 comma a, or the direction cosines of some vector, then find a. I don't know what is this vector. இந்த வெக்டர் a ஒரு r வெக்டர்னு வெச்சுக்கலாம். அந்த r வெக்டர் அல்லது a வெக்டர் ஏதோ ஒரு வெக்டருக்கான டைரக்ஷன் கொசைன்ஸ் தான் இது. நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன், டைரக்ஷன் கொசைன்ஸ்னா அதுக்கான நோட்டேஷன்ஸ் என்னது? L, M, N. Now I am considering L is equals to 1 by 2, N by is equals to 1 by 2, and N is equals to a. Suppose L, M, N are the direction cosines of the vector, then I can say L square plus M square plus N squared equals to 1. One of the very important result here. Now L square 1 by 4, 1 by 2 plus A square equals to 1. 1 by 4, 1 by 2, which is take the LCM, which is equals to 3 by 4 plus A square equals to 1. A square is equals to 1 minus 3 by 4. I can get 1 by 4. Your A is equals to plus or minus 1 by root 2. A square is equals to plus or minus square root of 1 by 4. Square root of 1 by 4 is 1 by 2. So therefore the answer is A is plus or minus 1 by 2. This is one of the very superstar problem. Maybe they can ask in MCQ or 2 mark question. Please take note. We'll go for the next problem. The next problem. If the next one, if A vector, if A vector, comma A plus, sorry, A vector la, A comma A plus B comma A plus B plus C, A comma B comma A plus B comma A plus B plus C is one set of direction ratios
is one set of the direction ratios is one set of the direction ratios one set of the direction ratios of the line joining of the line joining of the line joining the points of the line joining the points of the line joining the points 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, and 0, 1, 0. Find the values of A, B, C. Find the values of A, B, C. பாருங்க A, A plus B, A plus B plus C is the direction ratios of the lines joining 1, 0. இப்ப நான் என்ன பண்றேன், இது A point எடுத்துக்கிறேன், இத B point எடுத்துக்கிறேன். இதுதான் direction ratios of the points A and B. Now, can anyone சொல்ல முடியுமா direction ratios of AB? Anybody from boys side? Gokula Krishnan? -1, 1, Very good. -1, 0. -1, 1, 0. 0. Right. Very good, Gokula Krishnan. ஏன் இத வந்து x2 minus x1, y2 minus y1, z2 minus i1 இப்படி கூட மாத்தி பண்ணலாமே. x1 minus 1 இத வந்து case 1 ன்னு எடுத்துங்க. புரியுதா? x2 minus x1 எடுத்துங்க. இப்ப abன்றத ba மாறி கூட இருக்கலாம்ல. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி. ஏபின்னு எடுக்கும்போது இதுதான் தம்பி சொன்ன மாதிரி -1, 1, 0. இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி உடைய வேல்யூவை தான் ப்ராப்ளம்ல கொடுத்துட்டா ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்ப கம்பேர் பண்ணுங்க. இது எக்ஸ் கோஆர்டினேட், திஸ் இஸ் ஒய் கோஆர்டினேட், திஸ் இஸ் ஜெட் கோஆர்டினேட். ஈக்குவேட்டிங் வில் கெட் இ ஈக்குவல்ஸ் டு -1. ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. a plus b plus c is equals to 0. இங்க a உடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு -1 அதுக்கடுத்து a plus b, a is equals to 1 minus b, sorry, b is equals to 1 minus a. a உடைய வேல்யூ -1 நால b உடைய வேல்யூ 2. இப்ப a தெரியும் -1, b தெரியும் 2, plus c equal to 0. c உடைய வேல்யூ 2 minus 1 1, அப்படிக்கா போனா -1. அப்ப a உடைய வேல்யூ -1, b உடைய வேல்யூ 2. அப்ப இந்த வெக்டர் எப்படி போடலாம்? அப்ப ஆர் வெக்டர், எனி வெக்டர், செட் ஆஃப் வெக்டர்ஸ், ஏ வந்து -1 நால -i வெக்டர், பி வந்து 2j வெக்டர், -k வெக்டர். ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் வேணும்னா இது இது கேஸ் 1. கேஸ் 2 இது அப்படியே மாறி இருக்குது லைன். b ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கிறோம். b ஆஃப் 0, 1, 0 அண்ட் a ஆஃப் 1, 0, 0. இப்ப மாறிடும் இல்லையா? அப்ப டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபிஆர் BA, direction ratios of BA vector, இங்கே வெக்டர், but direction மாறுது. 1 minus 0, 1, 0 minus 1, 1, 0, which is equals to a plus b, a plus b plus c. Now again equating, a is equals to 1, a plus b equals to -1, a plus b plus c equal to 0. இப்ப a வந்து அங்க -1 வந்துச்சு, இங்க +1. அப்ப +1 அப்படிக்கா போனா -1 இல்லையா? 1 minus 1, b is equals to -2. இங்க a உடைய வேல்யூ 1, b உடைய -2, which is equal to 0, c உடைய வேல்யூ 1. That's all. அப்போ the வெக்டர் எப்படி மாறிடுவீங்க? செட் ஆஃப் வெக்டர்ஸ் i வெக்டர் -2j வெக்டர் plus k வெக்டர். I hope everybody can understand this. Yeah, it's very simple, very easy, right? Please take down. Next one. Show that the vectors, the next problem, show that the vectors
show that the vectors 2i vector, show that the vectors 2i vector, show that the vectors 2i vector sorry, 1 minute, show that the vectors 2i vector minus j vector plus k vector, comma 3i vector minus 4j vector plus 4k vector, comma I vector minus 3j vector minus 5k vector form a right angle triangle. Form a right angle triangle. Form a right angle triangle. சரியா? அப்போ நான் ஏற்கனவே இதை வந்து போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். கொஸ்டின் வெக்டர்ஸ் வச்சும்போது OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர், அததான் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர். அப்போ here A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் are the sides of the triangle. அப்ப நான் என்ன பண்றேன், இத வந்து A வெக்டர், ஒண்ணு வந்து A வெக்டர் எடுக்கிறேன், 2i வெக்டர் minus J வெக்டர், B வெக்டர், இன்னொன்னு வந்து B வெக்டர் எடுக்கிறேன், 3i வெக்டர் minus 4J வெக்டர் plus 4K வெக்டர். Sir, minus 4k vector தானே சார் வரும் கொஸ்டின்? கொஸ்டின்ல என்னப்பா? minus 4k vector. minus 4k vector. Thank you. Bookliya, right? minus 4k vector. Prove that it forms a right angle triangle. Right angle triangle கண்டிப்பா one of the sides வந்து என்ன இருக்கணும், one of the angle வந்து 90 degree இருக்கணும். இப்போ சப்போஸ் நான் any triangle எடுக்கிறேன்னு வச்சுங்க, ABC இல்லையா? if I take ABC அப்படின்னு ஒரு இது எடுக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ABC, ரைட்டா? இப்படி ட்ரையாங்கிள் இருக்குது, சரியா? இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன பண்ணும், AC ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான முக்கியமான ஒரு கண்டிஷன். இப்போ 3 சைடு இருக்கு, A வெக்டர், B வெக்டர், C வெக்டர். இந்த சைட்ஸ்ல 2 சைடு உடைய ஸ்கொயரை ஆட் பண்ணும்பொழுது தேர்ட் சைடு கிடைக்கும். அதனால just you find out modulus of A vector which is equals to square root of 4 plus 1 plus 1 which is equals to root 6. அப்ப modulus of A square which is equals to வெறும் 6. Modulus of B vector which is equals to 9 plus 16 plus 16 which is equals to 32, 9 plus 16, 25, 25 plus 35, 35 plus 6, 41, which is equals to square root of 41. Next B square, modulus of B square equal to simply 41. Next modulus of C is equals to 9 plus 16 plus 16, which is equals to, C square, which is equals to 1 plus 9 plus 25, which is equals to 35, square root of 35. So squaring modulus of C squared is equals to 35. Now we'll get, what is the answer? So any one of the square of the side equal to sum of the square of the other two sides. அப்ப பாருங்க, modulus of B squared equals to modulus of A square plus modulus of C square. Is it right? Modulus of B square would a value 41, modulus of A square would a value 6, modulus of C square would a value 35, which is equals to 41. Therefore, I can say this given vectors forms a right angle triangle. Given vectors forms a right angle triangle. Forms a right angle triangle. Please take down. Purisha, quick. Yes, sir. Yes, sir. The next problem. Find the value of lambda. The next problem. Find the value of lambda. 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 For which? Find the value of lambda. For which? Find the value of lambda. For which? The vectors A vector is equals to 3i vector plus 2j vector plus 9k vector
B vector is equals to I vector plus 3j vector, I vector plus lambda j vector, lambda j vector plus 3k vector or parallel. When the beginning of this vector class, I have given the condition for any two vectors or parallel abdina. Suppose we have a vector and b vector. A vector is equal to lambda b vector. Some scalar into b, right? Okay, some lambda into b vector, which means that lambda is nothing but a scalar. Some scalar into b vector. Now, I can take your a vector is equals to 3i vector plus 2j vector plus lambda vector. Yeah. அப்ப a vectorன்றது some scalar vector into a vector. அப்ப a vector வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3i vector plus 2j vector plus 9k vector. இப்போ நான் a vector equals to இதுல 3 காமன் எடுக்கிறேன். எடுத்தீங்கன்னா வெறும் i vector, 2ல 3 டிவைட் பண்ணும் j vector plus 9k vector. அப்ப பாத்தீங்கன்னா a vector is equals to இந்த a vectorம் b vectorம் parallel இருக்கணும் அப்படின்னு சொன்னா right. Thank you. 3k vector. அப்ப now we have this is of the form I plus into b vector. இப்படிதான் இருக்கணும். அப்பதான் நான் என்ன சொல்ல முடியும், some scalar into b vector. அப்ப b vector என்ன கொடுத்திருக்கோம் according to the problem, it was given that I plus lambda j plus 3k. Now you compare with this. பாருங்க I க்கு நேரா 1 இருக்கு. The coefficient of k is 3. ஆனா இங்க j க்கு 2/3 இருக்கு. இங்க lambda க்கு, therefore the value of lambda is 2/3. That's all. So always remember that any two vectors are given. Suppose AB vector, BC vector or parallel, then I can say AB vector is equals to some scalar into BC vector. இதே போல கோப்ளனாருக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி தரேன். கோப்ளனாருக்கு மொத்தம் 3 வெக்டர் வரணும். ரெண்டு 3 பிளேன்ஸ் வரும்போது நான் எப்படி போலாம்ன்றத பார்க்கலாம். Now this is the condition for parallel vectors. Next. அடுத்தது கோப்ளனார் தான். Next one. Show that the vectors show that the vectors take down the vectors 5i vector show that the vectors 5i vector show that the vectors show that the எப்படி எழுதிங்க points, show that the points whose position vectors show that the points whose position vectors 4i vector plus 5j vector plus k vector minus j vector minus I vector, sorry, minus j vector minus k vector, comma 3i vector plus 9j vector plus 4k vector, comma minus 4i plus 4j plus 4k vector or coplanar. So here it is clearly given that the vectors are position vectors. The vector என்னது? It is clearly given that the vectors are position vectors. சரியா? இப்போ இது கோப்ளனார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கோப்ளனார்ன்றது ஒரு predicted 5 mark questions. புரியுங்களா? சாய்ஸஸ் ரொம்ப கம்மி, ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, பாசிபிலிட்டிஸ். பட் இருந்தாலும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் கோப்ளனார்னா என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாம் பொசிஷன் வெக்டர்ஸ்ல கொடுத்துருக்கு. அதனால நான் எப்படி எடுக்கணும்னா இத OA வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4i வெக்டர் பிளஸ் 5j வெக்டர் பிளஸ் k வெக்டர். OB வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு j வெக்டர் மைனஸ் k வெக்டர். Sir, minus j vector.
எங்கம்மா எந்த இடத்துல கொஸ்டின் தப்பா எழுதிருக்கீங்க. செகண்ட் வெக்டரா ஆமா minus j vector minus k vector. மைனஸ் ஜே வெக்டார் வெக்டார். அடுத்து ஓடி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 4i வெக்டார் பிளஸ் 4j பிளஸ் 4k. இதெல்லாம் பொசிஷன் வெக்டார்ஸ். நான் இப்ப இந்த சைட்ஸா மாத்த போறேன். இல்ல 3 சைட்ஸும் ஒரே மாதிரி ஒரே பிளேன்ல இருந்தா அது கோப்ளனார்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஏபி வெக்டார். ஏபி வெக்டார் OB minus O. OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். your OB vector is minus j minus k. இதை சப்ராக்ட் பண்ணா minus 4i minus 5j சிம்பிள் மாறிடும் minus k வெக்டார். அப்போ minus 4i வெக்டார் minus 5 minus 6 minus 1 minus 6j வெக்டார் minus 2k வெக்டார். Next BC வெக்டார். your BC vector is equals to OC vector minus OB vector. இல்லையா? அப்போ OC vector is equals to 3i plus 9j plus 4k minus எல்லாம் plus ஆயிடும் plus k vector which is equals to 4j vector. இல்லையா? 3i vector plus 10j vector plus 5k vector. Finally last what we have to find out next one CD. next என்ன கண்டுபிடிக்கணும் CD vector. இல்லையா? next நான் கண்டுபிடிக்க வேண்டியது CD vector. சாரி இங்க தப்பா ஒண்ணு பண்ணிட்டேன். கோப்ளனார் அப்படின்னும் போது ஒரே பாயிண்ட்டை வச்சுதான் பண்ணணும். ஏல இருந்தா எல்லாமே போகணும். அதனால நான் பிசி வர சைட்ஸ் கண்டுபிடிக்கல. ஏல இருந்தா போனோம். அடுத்தது ஏசி, அதுக்கப்புறம் ஏடி கண்டுபிடிக்கணும். சாரி நான் தப்பா போட்டேன். சைட்ஸ் கண்டுபிடிக்க கூடாது. ஃப்ரம் த பாயிண்ட். அப்ப ஏன்னு ஒரு பாயிண்ட்ல இருந்து எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கணும். சப்போஸ் திஸ் இஸ் அ பிளேன். அப்போ ஏல இருந்து ஏ, ஏபி, ஏசி, ஏடி, ஏபி, ஏசி, ஏடி, இதுதான் கோப்ளனார்னு அர்த்தம். அப்ப ஏசி வெக்டார்னா ஐ கேன் புட் ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ 3i plus 9j plus 4k minus 4i. எதுல வேணா எடுக்கலாம்ப்பா. பிஏ, பிசி, பிடி. நான் ஏன்றது ஈஸியா இருக்குன்றதுக்கு ஆரம்பத்துல இனிஷியலா ஏ வெக்டார் எந்த ஒரு வெக்டார் ஏ எடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். So now we can write subtracting 3 minus 4 which is equals to minus I vector, right? Which is equals to minus I vector plus 4j vector plus 3k vector. Next AD vector, OD vector minus OA vector minus 4i plus 4j plus 4k minus 4i minus 5j minus k vector which is equals to minus 8i vector minus j vector plus 3k vector. இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், AB vector, AC vector, AD vector all these are lies in the same plane. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் AB vector இருக்கு இல்லையா, அது is equals to some scalar s ன்னு எடுத்துக்கலாமா இல்ல lambda ன்னு எடுத்துங்க, எது வேணா எடுத்துக்கலாம், whatever you like. s ன்னு எடுத்துப்போம். s into second vector AC vector plus t into third vector AD vector. இதுதான் கண்டிஷன். சப்போஸ் 3 வெக்டர் இருக்கு, a vector, b vector, c vector or கோப்ளனார்னா your a vector is equals to some scalar lambda into b vector plus mu into c vector. இதுதான் கண்டிஷன் ஃபார் கோப்ளனார். அதான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்னு s t ன்னு எடுத்துட்டேன். இதனுடைய வேல்யூ போட்டீங்கன்னா ab vector, what is ab vector? minus 4i minus 6j minus 2k vector. சரியா? minus 2k vector which is equals to s into some அது அடுத்தது AC vector minus I plus 4j plus 3k plus t into minus 8i minus j plus 3k. இப்போ என்ன பண்ணணும்னா I have to eliminate the value of s and t. அதுக்கு என்ன பண்ண போறேன், I have to get coefficient of I, j, k செப்பரேட்டா பண்ண போறேன். minus 4i minus 6j minus 2k. இப்போ I vector நீங்க காமனா எடுக்கணும். Let us take I vector common. What you will get? S minus t. Correct? Minus 8t. I vector common எடுக்கணும். Sorry, 8i. So I vector common எடுத்தா I vector உடைய coefficient minus s here. இங்க I vector உடைய coefficient minus 8t. Plus next j வை common எடுக்கிறேன். J vector உடைய coefficient 4s. அதுக்கு அடுத்தது j vector உடைய coefficient minus 8. Next k vector common எடுக்கிறேன். K vector உடைய coefficient 3s plus 3t. சரியா? அப்ப I can write minus s minus 8t into I vector plus 4s minus t into j vector plus 3s plus 32 into k vector. இப்போ ரெண்டு சைடும் ஒரு வெக்டர் மாதிரி இருக்கு. This is also in the form of I, j, k. This is also in the form of I. Equating the coefficient of
I vector, J vector, K vector. 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். பாருங்க இங்க -4 இருக்கு. I vector உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? -s -80 which is equals to -4. This is your first equation. அடுத்து ஈக்குவேட்டிங் J vector. J vector உடைய கோஎஃபிஷியன்ட் -6. இங்க J vector உடைய கோஎஃபிஷியன்ட் 4s - t which is equals to -6. செகண்ட் ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்தது 3s plus 3t இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது வந்து -2 which is equals to 3 vector. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எழுதிங்க. இப்போ நான் from this என்ன பண்ணிட்டேன்னா I have reduced to 3 equation in terms of t and s. முதல் ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? We are going to eliminate the values of s and t. So please take down. So we'll get -s -80 is equals to -4, 4s - t equal to -6, and 3s. Yeah, the last one. 3s plus 3t is equals to -2. These are the three equations. இப்போ எப்படி இதை கோப்லானா these three equations has to satisfy. இது வரைக்கும் புரிஞ்சுச்சாப்பா? கமலம், ஹரிஷா, கோகுலகிருஷ்ணன்? Yes. Yes, sir. You can up to Yes, this sir. okay, right? நான் இந்த கண்டிஷன் உங்களுக்கு நல்லா புரியணும். கோப்லானார்னா any three vectors are given. First vector scalar into second vector plus another scalar into third vector. This is the condition for a coplanar. Don't forget this. இது +2 லயும் யூஸ்ஃபுல் ஆகும். This is a fundamental one. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன்? I am going to solve these first two equations. என்ன பண்ணலாம்னா இதை சால்வ் பண்ணோம்னா first equation 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். So this is go back to our 9th standard. இல்லையா? 9th standardல eliminating the solving the linear equations, two unknown values. அப்போ இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணா we'll get -4s -32t -16 divided by 4s minus t is equals to -6. So now just cancel it. இல்லையா? அப்போ -32t -3t which is equals to என்ன கிடைக்கும்? -33 t equals to -22. t உடைய வேல்யூ வந்து 22/33 which is equals to 2/3. அப்போ t உடைய வேல்யூ 2/3. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து போடுங்க. -s -8 into 2/3 which is equals to -4. அப்போ -s is equals to -4 plus 16/3 which is equals to -4 into 3 -12. -12 plus 16 which is equals to 4/3. s உடைய வேல்யூ -4/3. அப்போ s is equals to -4/3, 2/3 in the third equation. Third equation இருக்கு 3s plus 3t இல்லையா? -2. இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுங்க. 3s plus 3t is equals to 3 into s. s உடைய வேல்யூ -4/3 plus 3 into 2/3 இல்லையா? which is equals to 3 cancel, 3 cancel, -4 plus 2 -2. அதே ஆன்சர் இங்க வந்துருச்சா? பாருங்க, satisfy, which satisfies the third equation, which is satisfies the third equation. Hence I can say the given points are collinear. So இப்ப பாருங்க எல்லாமே coplanar. Hence the given points are coplanar. சரியா? அப்போ one vector வந்து linear combination of other two vectors is nothing but coplanar. அதுதான் அர்த்தம், அதனுடைய மீனிங். புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன்? ரெண்டு ஈக்குவேஷனுடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சி மூணாவதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. Therefore I can say the given points are coplanar. So 4 points கொடுத்திருந்தா இல்லையா? The given points are coplanar. So அப்ப 4 பாயிண்ட் கொடுத்திருந்தான். A, B, C, D. All the 4 points are coplanar. அதான் அர்த்தம். Please take down. So இது 5 marksல வரும். சார் இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல சார், அதுல வந்து ஃபர்ஸ்டும் தேர்டையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு t வேல்யூ கிடைக்குது சார் 2/3ன்னு. ஆமாமா. சார் அப்போ அது வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா s க்கு வேற வேல்யூ வருது சார். என்ன வருதுமா? சார் 26/3 வருது. எதை சால்வ் பண்ணீங்க? 1/3 சார். 1/3 சால்வ் பண்ணீங்க இல்லையா? இப்போ 3s 1/3 சால்வ் பண்ணா -3s -24t is equals to -12. கரெக்டா? 3s plus 3t is equals to -2. சால்வ் பண்ணீங்கன்னா we'll get -21 which is equals to -24. இப்படி வருதா?
Sir, -14 sir அது. -14 sorry. அப்போ minus t equal to 14/21 இல்லையா? 14/21 கரெக்டாமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? Yes sir, 2/3 sir. s T உடைய வேல்யூ equal to என்ன கிடைக்குது? 2/3. S t is ஓட equals வேல்யூ to 26/3 வருது sir. செகண்ட் ஈக்குவேஷன் 2/3. சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2/3 இல்லையா? நீங்க எதை எடுத்தீங்களோ அதே தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். நல்லா கவனிச்சீங்க. 1 and 3 எடுத்தீங்க இல்லையா? நல்லா கவனிங்க. எதை சால்வ் பண்ணீங்க? you have solved 1 and 3. இங்க t உடைய வேல்யூ 2/3. அப்ப இங்க தானே திரும்பி சப்ஸ்டிட் பண்ணி s கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப 8 into 2/3 which is equals to -16/3. s உடைய வேல்யூ மறுபடியும் அதே கிடைக்குமே -4/3. நீங்க செகண்ட்ல திரும்பி போட்டீங்க தப்பு இல்ல. ரூலே தப்பு தானே. நீங்க எந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்றியோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க ஒன்ஸ் யூ ஃபைண்ட் அவுட் s and t வேல்யூ அதுக்கப்புறம் தான் செகண்ட்ல போய் பண்ணணும். நான் 1 and 2 எடுத்து சால்வ் பண்ணிட்டு 3ல திரும்பி t s வேல்யூ தான் போட்டோமா? ஓகேவா? வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே சார். ஓகே புரிஞ்சுச்சமா? சுபிக்ஷா ஓகேவா? நீங்க எந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்றீங்களோ அந்த ஈக்குவேஷன்ல தான் நீங்க t உடைய வேல்யூ எடுத்து போடணும். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல தான் நீங்க வந்து இது பண்ணணும். ரைட். அடுத்தது if a vector equals to next problem, if a vector is equals to 2i vector, if a vector is equals to 2i vector, if a vector is equals to 2i vector, a vector is equals to 2i vector plus 3j vector minus 4k vector, your b vector is equals to 3i vector minus 4j vector plus 5k vector, and c vector is equals to minus 3i plus 2j plus 2k vector, sorry, plus 3k vector. Find the magnitude and direction cosines. Find the magnitude and direction cosines of 3a vector minus 2b vector plus 5c vector plus 5c vector. Okay. So here it is given that your a vector, b vector, c vector. Now we are going to இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு algebra of vector யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறமேட்டா அதுக்குரிய இதுவை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதனுடைய டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்கணும். என்னென்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்ப கண்டிப்பா எனக்கு தேவை 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர். அதனுடைய வேல்யூ 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர். முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க. 3 into 2i plus 3j minus 4k minus 2 into b vector. Your b vector என்ன கொடுத்திருக்காங்க? 3i minus 4j plus 4k vector plus 3 into 5 into c vector minus 3i plus 2j plus 3k vector. சரிங்களா? minus 3i plus 2j plus 3k vector. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6i vector multiply 9j vector minus 12k vector minus 6i vector plus 8j vector minus 10k vector minus 15i vector plus 10j vector plus 15k vector. Now add the like terms. I terms add பண்ணா 6i cancel. அப்ப என்ன கிடைக்கும்னா வெறும் minus 15i vector 9 plus j plus 8j plus 10j which is equals to 27j vector minus 12k minus 22 plus 15 which is equals to plus 13k vector. Okay va? Minus 12 minus 12 minus k vector. Okay, minus k vector. So plus 10k vector will get 13 left 15 25 minus 12 13k vector. First of all you have to find out the magnitude. 3a vector minus 2b vector minus plus 5c vector magnitude. Square root of 225 plus 27 square which is equals to 729 plus 13 square 169. When we add this 9 9s are 18 3 3 2 1 1 1. So we'll get 1 1 2 3. Yeah. If now we want to find out the direction cosines of this one modulus, which is equals to
3a vector minus 2b vector plus 5c vector. So இதனுடைய coefficients பாரு minus 15 x by r மாதிரி, which is equals to 1123. Y 27 divided by square root of 1123. 13 divided by square root of 1123. That's all. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி எப்படி நான் டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்கிறேனோ அதே மாதிரி தான். பட் இங்க என்னன்னா we want to find out the direction cosines for the ஒரு vectors 3a vector minus 2b plus 5c. First of all, you simplify that, then you find out the values of direction cosines of 3a minus 2b plus 5c vector. That's all. Sir, root 1123 வந்துட்டு magnitude இல்ல sir? Magnitude bar. அதான் அதை கண்டுபிடிச்சுங்க. magnitude தான் magnitude of that one. எப்படி modulus of r vector கண்டுபிடிக்கிறோமோ அதே போல modulus of 3a minus 2b plus this is magnitude. சரியா? டைரக்ஷன் ரேஷியோஸ் கேட்டா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லும்போது minus 15, 27, 13. This is called direction ratios. So one more problem. With this, we'll finish off this today's class. Very simple one. Yeah. Before we winding up the class, வந்து ஒரு யூனிட் வெக்டரை பத்தி தெரிஞ்சுப்போம். Find the values of m for which find the values of m for which find the values of m for which m into I vector plus j vector plus k vector is a unit vector. Is a unit vector. M into I vector plus j vector plus k vector is a unit vector. So always remember that நான் யூனிட் வெக்டர்னாலே நான் எப்படி சொன்னா ஒரு a வெக்டர்னா a vector divided by modulus of a vector. அதுதான் யூனிட் வெக்டர். இப்போ என்ன கொடுத்துறாங்க, இந்த வெக்டர் வந்து யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்றேன், இதை யூனிட் வெக்டர் சொல்லும் போது ஏ கேப்னு எடுத்துக்கணும். ஏற்கனவே ஒரு தம்பி சொன்னீங்க இல்லையா, ஐக்கு ஏ கேப் கிடைக்கணும் சார் அப்படின்னு. அதனால தான் யூனிட் வெக்டர்னாலே கேப் வெக்டர் போடாம கேப் போடும். அப்போ இது வந்து m into I vector plus j vector plus k vector. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தம்பி, யூனிட் வெக்டர் இப்ப ஐ கேப் சொல்றோம் இல்லையா, ஐ வெக்டர் அதனுடைய மாடுலஸ் என்ன தெரியுமா 1. ஜே வெக்டர் இருக்கு இல்லையா யூனிட் வெக்டர், அதனுடைய மாடுலஸ் வெக்டர் என்ன தெரியுமா 1. மாடுலஸ் ஆஃப் k. அப்போ எனி யூனிட் வெக்டர் வந்தா அதனுடைய மாடுலஸ் இஸ் 1. a cap is a unit vector na அதனுடைய மாடுலஸ் 1. b cap is a modulus na அதனுடைய வேல்யூ இஸ் 1. இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் உடைய வேல்யூ 1. அது +1 இருக்கலாம் -1 இருக்கலாம். அப்போ இங்க மாடுலஸ் ஆஃப் a cap உடைய வேல்யூவை +or-1 ன்னு சொல்லலாம். அப்ப நான் ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்கிறேன். a cap மாடுலஸ் ஆஃப் I வெக்டர் plus j வெக்டர் plus k வெக்டர். உங்களுக்கு தெரியும் மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் எப்படி போடலாம்னா +or-1. m இஸ் a ஸ்கேலார் அப்படியே போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு தெரியும் இல்ல, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது m உடைய வேல்யூ என்ன இருக்கும், 1 ஸ்கொயர். உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்னிடியூட் கண்டுபிடிக்க தெரியும். 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். அப்போ √3m is equals to +or-. எனக்கு தேவை m உடைய வேல்யூ +or-1 divided by √3. That is the answer. One more question, MCQ question. பாருங்க, ஒரு வெக்டர் கொடுத்துறான், அது வந்து யூனிட் வெக்டர். அப்படின்னா அந்த யூனிட் வெக்டருடைய மாடுலஸ் வந்து ஆல்வேஸ் 1 +or-1. அப்ப இதுக்கு நான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன். அதுல இருந்து m உடைய வேல்யூ இஸ் ஆன்சர் இஸ் m is equals to +or-1 by √3. That is the answer. So with this we'll stop today. We'll continue in the next class. I hope you can this class be interesting class ஆ இருந்திருக்கலாம். என்னுடைய அதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. So I request all of you to please kindly ஒரு 5 minutes or 10 minutes go through this. Next we are going to discuss more about the product of vectors. சரியா, basic fundamental 2 classes still we have remaining some problems in this exercise. அது 2-3 ப்ராப்ளம் தான் முடிச்சிட்ட பிறகு tomorrow's class, I mean next week class, I am going to discuss about the product of vectors. இதனுடைய தொடர்ச்சியை தான் +2ல பார்ப்போம். hardly we have 1.5 months இல்ல 2 months தான். 1.5 months தான் எனக்கு தெரிஞ்சு 1.5 மாசம் தான். ஒரு பிப்ரவரி வந்துடும், மார்ச்ல ஒரு 10 நாள் ஓடி போச்சுன்னா மீதி உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவருடைய மெயின் ஃபோக்கஸ் ஃபுல்லா டார்கெட்டை +2 தான். அதனால இப்ப நம்மளுக்கு ரூட் மேப் எங்க ரூட் சேனல் ரைட் சேனல்னா +2 ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. அதனால தான்
நெக்ஸ்ட் படிக்க போறது +2க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். அதனுடைய கண்டினியூட்டி தான் we can see in the 12th standard. With this we'll stop. இன்னும் நிறைய போர் அடிக்க விரும்பல இல்லையா? நம்ம will discuss in the next class. Thank you very much. God bless you. Good night. Take care. Bye. Thank Thank you. you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.